ओम अव्यक्त परिवार शांति में आपका स्वागत है। அவ்வியக்த பரிவாருக்கு आज உங்கள் हम दिन அனைவரையும் कह रहे हैं। வரவழைக்கின்றோம். अब लगन की இன்றைக்கு अग्नि செப்டம்பர் को 11. प्रज्वलित कर योग இப்போது को ज्वाला அன்பெனும் रूप அக்னியை ஏற்றி बनाओ। உங்களின் யோகத்தை आज का ஜுவாலா विषय है ரூபமாக்குங்க. लाइट हाउस और இன்றைய लाइट हाउस தலைப்பு की स्थिति। ஒளி மற்றும் சக்தி வீட்டின் अव्यक्त ஸ்திதி. सारी योग அவ்வியக்தி में सदा சிக்னல் लाइट हाउस और लाइट எப்பொழுதுமே हाउस की உங்களின் स्थिति का யோகத்தில ஒளி अनुभव மற்றும் करो। சக்தி வீட்டின் ஸ்திதியை ज्ञान ही அனுபவம் लाइट செய்யுங்க. और योग இந்த है योग। ஞானமே ஒளிய ज्ञान யோகம் और योग சக்தி ஆகும். दोनों शक्तियाँ ஞானம் மற்றும் யோகம் लाइट என்ற और இந்த लाइट की இரண்டு சக்திகளும் संपन्न है। ஒளியாலும் சக்தியாலும் इसको நிரம்பி कहते हैं இருக்க வேண்டும். मास्टर அப்போது உங்களை सर्वशक्तिवान। மாஸ்டர் ऐसी சர்வசக்திவான் என்று அழைக்க शक्तिशाली முடியும். आत्माएं இத்தகைய சக்தி किसी भी வாய்ந்த ஆத்மாவால் परिस्थिति को ஒரு सहने வினாடியில் எந்த வகையான और कर சூழ்நிலையையும் देती வெற்றி हैं। கொள்ள முடியும். अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक हैं? எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? अग्नि सदा प्रज्वलित रखनी चाहिए। तो बाबा तो कहते हैं लगन की லைட் और லைட் वैसे வந்து सत्य दीप्ति எப்பொழுதுமே होना। ஒளிரிக் கொண்டிருக்க अग्नि जलाई बुझाई नहीं ஓன் होती, பண்ணக்குள்ள பாபா परंतु जलती சொல்கிறார், है और பாபாவுடைய समय प्रतिशत உங்களுடைய இதயமும் பாபாவோட उसमें हम இருக்கும். और ஆகவே घृत डालते हैं நீங்க डालते जाए, அந்த அப்ப அந்த क्योंकि एक बात லைட் बुझती வந்து है तो जलाने में ஒளிர்வதற்கு मेहनत है। நாங்கள் எண்ணெய் ஊற்றுவோம். इसलिए அப்ப आजकल बैटरी அடிக்கடி निकली है, எண்ணெய் सोलार ஊற்றுவோம். निकला அப்ப है, அது इलेक्ट्रिसिटी வந்து है, कि किसी न किसी அதை तरह से ஒளிரச் செய்யறதுக்கு இப்ப வந்து लाइट जलती எலக்ட்ரிசிட்டி रहे। எல்லாம் இருக்குது, இல்லாட்டி பேட்டரி இருக்குது. அப்ப आप லைட் ஆன் लोगों ने பண்றதுக்கு लाइट हाउस तो देखा होगा ना, நீங்க வந்து समुद्र के कहीं एक லைட் किनारे ஹவுஸ पर பார்த்திருக்கிறீங்க. ஒளி வீடு, मैंने कई வெளிச்ச स्थानों வீடு. पर देखा है। बॉम्बे का तो बहुत था, एकदम கடலை கிட்ட இருக்கும், ताज होटल के சமுத்திரங்களே सामने है, கிட்ட. इतनी जोर மும்பையில जोर ஒன்று की இருக்குது, लहर है, தாஜ் ஹோட்டலுக்கு பக்கத்து समुद्र में எதிர்பக்கமா ज्यादा लहरें பொம்பையில उसे लाइट हाउस से அந்த टकराती है, बहुत லைட் जोर ஹவுஸ் प्रवाह இருக்கும். करती அந்த है। கடல் வந்து அந்த तो लाइट हाउस ஃபோர்ஸ்ஃபுல்லா क्यों लगाया जाता है? வந்து கொண்டு இருக்கும் அலைகள் जो भी கடல்ல जहाज हैं, அது छोटी காட்டப்படும். छोटी बोट्स भी ஏன் होती அது हैं, அப்ப வந்து लाइट हाउस இதுல को देख இருந்து के சின்ன उनको ये पता लगता है போட் कि வந்து हम கடந்து ठीक செல்வதற்கு डायरेक्शन में जा லைட் रहे हैं ஹவுஸ் कि नहीं। வந்து உதவிகரமாக இருக்கிறது. அது तो வந்து न केवल சரியான ये, பாதையில போறதுக்கு அந்த परंतु வெளிச்ச उनको வீடு डायरेक्शन मिल भी जाता है வழிகாட்டுது. சரியான விதத்துல போறதுக்கு சின்ன कि போட் கூட डायरेक्शन में வந்தாலும் जा கூட रहे हैं कि नहीं। और दूसरा, क्या राइट அது डायरेक्शन है வந்து वो சரியான भी मालूम வழியில होती है। போகுதோ இல்லையோ என்று சொல்லி காட்டுகிறது. तो அப்ப हम लोग ரெண்டாவது, लाइट हाउस எது लाइट हाउस की क्या சரியான வழி? स्थिति है? एक तो जो बैठकर है, லைட் दूसरा चलते ஒளியாகவும் फिरते, சக்தி வீடாகவும் இருக்கிறதுக்கான क्या எங்களுடைய हमारे ஸ்திதி என்ன? ஒன்று दृष्टि இருக்கிறது, இன்னொன்று और அசைந்து दृष्टि திரியும் हमारा போது. कर्म ஒன்று எங்களுடைய திருஷ்டி, எங்களுடைய डायरेक्शन देता है। மனோநிலை, எங்களுடைய செயற்பாடுகள்.
जो गर्ल्स என்னென்ன कर भी பாபா रहा है எங்களுக்கு उसको வழிகாட்டல்களை डायरेक्शन लेना தருகிறாரோ அதை நாங்கள் फिर मैं अपना பின்பற்றுகிறோம். राइट करना चाहिए। அந்த வழிகாட்டலின் மூலம் मुझे நான் ब्रह्मा இதை बाबा के சரியான விதத்துல செய்ய வேணும் परिदृश्य அப்படின்ட்டு खासकर लाइट हाउस माइट हाउस எனக்கு की நினைவுக்கு வருகிறது. स्थिति के பிரம்ம सामने பாபா आते हैं। காலத்துல நிறைய காட்சிகள் இருந்தது. बाबा லைட் माइंड எங்களுடைய में तो ஸ்திதி सब कुछ कहते ही थे, விசேஷமாக லைட் ஹவுஸாவும் மைட் ஹவுஸாவும் व्यक्तिगत இருக்கிறது. बहुत कम कहते थे, முரளியில लेकिन எல்லாமே இல்ல. अपनी स्थिति के எங்களோட द्वारा தனி எல்லாமே सब कुछ சொல்லுவாங்க. कह ஆனா देते थे। தனிப்பட்ட முறையில சில तरीका விடயங்களை क्या है, கதைப்பார் राइट பாபா. तरीका क्या है, எல்லாத்தையும் वो सीखना होता था। என்ன என்ன तो बाबा से சரியான सीखते थे। வழிமுறை என்று சொல்லி எங்களுக்கு जनरली பாபாட்ட हम இருந்து लोगों நாங்க का கற்பித்தல்களை एक படித்துக் स्वभाव கொண்டிருந்தோம். बन गया है பொதுவாக कि कोई भी बात कोई रॉन्ग करता है ஒரு तो हम कहते हैं, करेक्शन देते हैं, ஆறாவது பிழையான डायरेक्शन देते हैं। பிழையா செய்தால் நாங்கள் அவங்களுக்கு तो சரியான एक बार வழிமுறையை காட்ட ऐसे வேணும். तो हमेशा ही होता था। ஒருக்கா बाबा पैदल बहुत ஒருக்கா चलते முதல் थे, நடந்தது. பாபா நடந்து செல்லும் वो போது अपने कमरे நிறைய से निकलते நடப்பார். थे। பாபா நிறைய तो நடந்து जहाँ पर கொண்டிருப்பார். आज அவர் हमारा स्मृति स्तंभ बना हुआ है बाबा का, वो सारा उस समय खाली होता था। तो बाबा पहले तो जो खाली स्थान था, तो बाबा शाम को சக்தி தாம் आते थे இருக்குது. बाहर, சாரி, அமைதி कभी बच्चों के கோபுரம் साथ இருக்குது. அதுல क्रिकेट இருந்து खेलते थे, कभी बैडमिंटन खेलते பாபா थे। அந்த இடத்துல தான் तो वो பாபாண்ட அந்த शांति அமைதி स्तंभ में கோபுரம் அதுல தான் सब பாபா खाली வந்து था। பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருப்பார். ऊपर कमरे भी बाद में बनने शुरू हुए, அப்ப இப்ப அந்த जब ट्रेनिंग அமைதி वगैरह கோபுரம் शुरू हुई। பாபாடது இருக்கிற இடத்துல அது வந்து तो बाबा एक வெறுமையான बार आ रहे थे, இடமாக காணப்பட்டது அந்த காலத்துல. बाबा का आकर्षण तो बहुत था ना। तो एक बार பாபா बहुत மிகவும் सारी கவர்ச்சிகரமாக इलेक्ट्रिसिटी இருப்பார். का ஒரு பிரதர் ट्यूब्स वगैरह लेके कहीं जा रहा था, அவர் तो उसका बाबा की ஒரு तरफ ध्यान எலக்ட்ரிசிட்டி गया। டியூப்ஸ் வச்சு அதுல அவர் दिखाया வந்து बहुत, जैसे नहीं बाबा की அந்த டியூப்ஸ் लाइट எடுக்கிறதுக்காக माइट में गई थी, तो அங்கேயே उसके हाथ से போனாராம். सब कुछ गिर गया, बहुत सारी ट्यूब्स नहीं है वो, तो टूट गई ना। तो नेचुरली जो அப்ப அவர் उसके கையில साथ இருந்து थे அந்த டியூப்ஸ் वो வந்து काम करने விழுந்துட்டாம். वाले थे, तो उसको कहने लगे कि देखो அப்ப அவரோட तुम्हारे हाथ से ऐसे வேலை होता है, செய்யறாக்கள் तुमको ध्यान சொன்னாங்களாம், देना चाहिए। पर बाबा अपना நீங்க दृष्टि வந்து देके இதுல கவனம் செலுத்தல, आगे நீங்க चले गए। எப்போதுமே செய்வீங்க तो मैं அப்படின்னா भी அந்த वही था, விழுத்தாட்டின உடைஞ்ச मैंने देखा कि டியூப் லைட் बाबा அதுகள் ने உடைஞ்ச அந்த दृष्टि से பிரதருக்கு சொன்னார். ஆனா பாபா வந்து जो திருஷ்டி கொடுத்தாராம். रियलाइजेशन அந்த होनी चाहिए பிரதருக்கு திருஷ்டி कि जब கொடுத்து हम कोई भी कार्य करते हैं तो अटेंशन हो तो एक्यूरेट நாம होता है। என்ன பணியை செய்தாலும் हर एक अपनी நாங்க तरफ से तो ठीक ही करता है, சரியாகவும் கவனமாகவும் செய்ய परंतु வேணும். बिल्कुल அப்படி एक्यूरेट என்று हो திருஷ்டி तो अटेंशन மூலமாகவே एक्यूरेट। பாபா திருஷ்டி तो கொடுத்தாரா. मुझे ऐसा लगा कि बाबा அப்ப எங்களுக்கு अपनी சரியான लाइट और விதத்துல माइट செய்யறேன்டா मिलनी நாங்க चाहिए கவனம் साथ वहाँ கொளுத்த पे, வேணும். वो मिली कि जैसे அப்ப फूल होता அந்த है, ஒளியையும் சக்தியையும் அந்த चलो ஆத்துமா यज्ञ का अनुष्ठान பெற்றிருக்கிறது. हुआ, அப்ப आज அவர் से कुछ திரும்பவும் टूटा, அதை செய்வார் அதன்படி. लेकिन ये नहीं कि ये रिपीट होता रहे, ஆமாம், ஏதாவது உடைந்தா क्योंकि அது नहीं कहने का இயற்கையாக்கு मतलब ये नहीं நட்டம்தான். कि आप फिर टूट ஆனா सकते அதுல हैं, வந்து நாங்கள் वो திரும்ப कली का होता அந்த है। பிழையில இருந்து திருத்திக் கொள்ளலாம். पर आज बाबा ஆனா उस நாங்கள் स्थिति அந்த की बात அப்படி कर रहे பிழைகளை हैं திருத்துறதுக்கு சில வழிமுறைகள் जिसमें இருக்குது बाबा அப்படின்னு कहता है டிடி சொல்லுறாங்க. लाइट हाउस और இன்றைக்கு माइट பாபா हाउस की சொல்லுறார், स्थिति। இந்த तो वो कैसे இந்த है, லைட் ஹவுஸ் योग மைட் में ஹவுஸ் सदा लाइट ஸ்திதியானது हाउस और எப்பொழுதுமே माइट உங்களின் हाउस की யோகத்துல ஒளி स्थिति का மற்றும் अनुभव करो। சக்தி வீட்டின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. तो वो क्या है, तो बाबा कहते हैं कि என்ன அது ज्ञान लाइट है பாபா சொல்லுறார், और योग माइट है। இந்த ஞானமே ஒளி யோகம் तो ज्ञान और சக்தியாகும். योग दोनों शक्ति हैं। இந்த ரெண்டு लाइट हाउस சக்திகளும் लाइट और ஞானம் माइट से யோகம் होता हो, இந்த ரெண்டு சக்திகளும் ज्ञान ஒளியாலும் और योग சக்தியாலும் दोनों நிரம்பி शक्ति இருக்க हैं। வேண்டும். लाइट और माइट से அப்போது होता है, உங்களை மாஸ்டர் इसको சர்வ कहते हैं சக்திவான் என்று मास्टर அழைக்க முடியும். सर्वशक्तिमान, इसको कहते हैं मास्टर सर्व शक्ति वाली आत्माएं இதுதான் किसी भी மாஸ்டர் சர்வ परिस्थिति को சக்திவான் என்று அழைக்க सेकंड முடியும். में पार कर இத்தகைய लेते हैं। ஒரு சக்தி வாய்ந்த सेकंड ஆத்மாவால ஒரு நொடியில் எந்த வகையான पहले சூழ்நிலையையும் तो कोई வெற்றி भी கொள்ள முடியும். परिस्थिति का
अपनी स्थिति पर प्रभाव ना है। முதலாவது अगर प्रभाव आ நாங்கள் எங்களுடைய जाता है ஸ்திதியை तो हम उस உருவாக்க परिस्थिति का வேண்டும். हल नहीं निकाल நாங்கள் ஆதிக்கத்துக்குள்ள வந்துட்டோம்டா, तो அந்த लाइट और சூழ்நிலையின் ஆதிக்கத்துக்குள்ள लाइट हाउस को வந்துட்டோம் तो என்று சொன்னா इतनी நாங்கள் வந்து लहरों के झटके लगते हैं, इतने लगते हैं அதுக்கான जोरदार, தீர்மானங்களை கண்டுபிடிக்க வேணும். परंतु ஆகவே एक तो அந்த स्थिर லைட் रहता है ஹவுஸ் மூலமா நிறைய அந்த और வேவ்ஸ்கள் எல்லாம் दूसरा அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு उसकी जो வேவ்ஸ் लाइट எல்லாம் है सर्च ஃபோர்ஸ்ஃபுல்லியா लाइट है வந்தாலும் லைட் वो ஹவுஸ் அதனை घूमती रहती है, घूमती रहती है, காட்டும், வழிகாட்டும். அது மாதிரி क्योंकि उस लाइट से நாங்களும் ही तो இருக்க हम வேண்டும் என்று டிடி சொல்றார். स्विच को ரெண்டாவது पता வந்து लगता है डायरेक्शन क्या है। வேவ்ஸ் எல்லாம் அப்படி சுத்தி கொண்டு, அப்ப तो லைட் ஹவுஸ் एक வந்து ही காட்டும் அந்த ज्ञान எந்த और வழியில समझ की स्थिति, போக வேணும் என்று. ஒன்று புரிஞ்சு கொள்றது ஞானத்தை, कोई भी बात होती है ஞானத்தின் बाबा ஸ்திதியை क्या कहते நாங்கள் हैं நாங்கள் புரிந்து कि கொள்வதன் மூலம் ज्ञान को எங்களுடைய जैसे हम ஸ்திதியை अप्लाई அறிந்து करते கொள்ளலாம். हैं तो अपनी लाइट से நாங்கள் चलती ஞானத்தை रहती பயன்படுத்துறது, है அப்ப अनुभव करने லைட் की बात। வந்து ஆன் बाबा तो பண்றது बहुत மாதிரி समय से कहते हैं, परंतु நாங்கள் आज हम இந்த इस बात पे விடயங்களை ध्यान देंगे அனுபவம் செய்ய வேணும். और अभी भी हम 3 பாபா मिनट के நீண்ட लिए காலமாக बैठेंगे, எங்களுக்கு சொல்லுறாரு. थोड़ा सा இதுல நாங்க इसकी கவனம் गहराई செலுத்த में வேணும். समझेंगे நாங்கள் 3 நிமிஷம் உட்கார்ந்து कि क्या मैं इस समय இதனை पर புரிந்து கொள்ள வேணும், लाइट हाउस हूँ। ஆழமாக இதனை புரிந்து கொள்ள வேணும். तो ज्ञान की जो நாங்கள் लाइट வந்து है, இந்த லைட் ஹவுஸ்ல நாங்கள் साहब சரியான अपना knowledge is வழியில light, போறோமான்னு பார்க்க வேணும். ஞானம் வந்து knowledge is also லைட் light, ஒளி, knowledge is virtue। நாலேஜ் அத்துடன் சக்தியாகவும் उसकी இருக்கிறது, कहावत है इंग्लिश में ஒளியாகவும் இருக்குது, कि knowledge is சக்தியாகவும் light, light இருக்குது. is virtue। இது வந்து அஹ், ஞானம் तो வந்து लाइट में क्या होता है, இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குது, ஞானம் क्लियर அண்ட் दिखता ஒளி ब्लैक என்ன ब्लैक रहते हैं, लाइट சக்தியாகவும் कम வெளிச்சமாகவும் उसमें और இருக்குது. लाइट அதை कम। நீங்கள் அஹ், தெளிவாக तो लाइट பார்த்து से ही तो கொள்ளலாம். पूरा லைட் डायरेक्शन வந்து होता है தெளிவு और लाइट का மிகவும் मतलब பிரகாசிக்கிறத प्रैक्टिस। பார்க்கலாம். பிரகாசித்து கொண்டு எல்லா तो वो बाबा திசைகளிலையும் कहता ही है அதன் சக்தியை காட்டிக் तो கொண்டிருக்கும், அந்த देखो फिर சக்தியை बात तो वही आ பிரகாசமாக जाती है காட்டிக் கொண்டிருக்கும். कि ज्ञान பிறகு योग में யோகத்தினூடாக हमारे मुख्य 2 இன்னொரு விடயம் வந்து प्रमुख हैं, நாலேஜும் யோகாவும். फाउंडेशन இந்த हैं, 2 விடயங்களும் इसलिए रोज बाबा मॉर्निंग பிரதானமாகவே सुनाते हैं। இவை 2ம் தான் எங்களுக்கு அடிப்படை. बेशक அதுதான் कई பாபா टाइम சொல்லுறார், ஒவ்வொரு हमें याद भी நாளும் होती है எங்களுக்கு पहले से, முரளி வாசிக்கிற लेकिन उस दिन बहुत एकाग्रता நிறைய से பாயிண்ட்ஸ்கள் நினைவுக்கு வருகிறது. मुरली सुनना है। நிறைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் முரளியை बाबा क्या कहते हैं, ஒருமுகப்பாட்டுல मुरली एक बार கேட்க शुरू हो வேணும். जाती ஒவ்வொரு थी நாளும் हिस्ट्री हॉल में। முரளி ஸ்டார்ட் பண்ண உடனே बाबा ने நாங்க कहा வந்து आपस में बैठना எல்லோரும் हिस्ट्री हॉल तक। ஹிஸ்டரி तो ஹால்ல, அந்த बाबा को காலம் ஹிஸ்டரி ஹால்ல जरा भी பாபா कोई வந்து ஹிஸ்டரி ஹால்ல முரளி ऐसे कोई आ வாசிப்பார். नहीं सकता, एक बार मुरली शुरू हो गई तो कोई नहीं आ முரளி सकता, ஸ்டார்ட் क्योंकि பண்ணனா बाबा வேற कहता था ஒருத்தருமே வர डिस्टर्ब होता है மாட்டாங்க. முரளி ஸ்டார்ட் பண்ணின உடனே तो வேற யாரும் अट्रैक्शन வர थोड़ा மாட்டாங்க. टेंशन नीचे ऊपर होता है तो ஆகவே कोई पॉइंट मिस हो जाती है। ஏனண்டா तो हम அப்படி लोग को भी இடையில बाबा வந்துட்டாங்களா आगे எங்களுடைய बढ़ते थे, கவனம் पता அங்க चला இஞ்சா போகும். अच्छा அதனால लगता था பாபா बाबा को சொல்லுவார், எப்போதுமே कि हम முன்னுக்கு पूरी உட்கார்ந்து एकाग्रता இருக்க से வேணும் என்று नॉलेज சொல்லுவாரு. सुने, அதுல நிறைய ஒருமுகப்படுத்துற इसलिए சக்தி हमारे से कोई தேவை. आवाज ना हो, முன்னுக்கு दूसरे உட்கார்ந்திருந்தா ना करे, ஒருமுகப்படுத்தும் சக்தி எங்களுக்கு தேவை. बहुत अटेंशन रखना பிரதர்ஸ் आते हैं சிலர் दरवाजा ऐसे बंद कर, சில நேரத்துல पहले तो நோய்ஸ் लेट नहीं आना चाहिए, कभी चलो 2-5 मिनट हो जाता है அப்ப லேட்டா तो வாரன்னு दरवाजा ऐसे சொன்னா बंद करो அந்த किसी को डिस्टर्ब ना, டோர் ஓபன் பண்ண கூட சத்தம் கேட்கும். तो जितना அப்ப खुद का யாருமே अटेंशन डिस्टर्ब பண்ணக்கூடாது அப்படின்னு मुरली सुनना, டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும், இருக்க வேணும் अच्छा அப்படின்னு लगता है சொல்லுவாங்க. अंदर। ஆஹ் जो बहनें ट्रेनिंग நாங்க कर रही முரளில हैं கவனம் செலுத்த उनको வேணும், कोई आधा घंटा மிக पहले கவனம் आओ செலுத்த मुरली, வேணும். ऐसा नियम था ब्रह्मा बाबा के முரளிக்கு समय। 1/2 फिर அரை सब कहते हैं மணித்தியாலத்துக்கு चलो முதல் आधे வருவாங்க. घंटे के 15 मिनट पहले आओ, कई तो मुरली शुरू होती है उसी टाइम पहुंचते हैं, பிறகு சிலர் परंतु வந்து योग 15 जब நிமிஷத்துக்கு करते हैं முதலும் வருவாங்க. आत्मिक சிலர் வந்து स्थिति में, முரளி ஸ்டார்ட் तो जब பண்றதுக்கு मुरली முதல் सुनेंगे ना வருவாங்க. तो बुद्धि அப்ப गहन करेगी। நாங்க யோகாவுல இருந்து முரளி एक होती है கேட்கக்குள்ள भावना, எங்களுடைய एक होता है ஸ்திதி, ज्ञान करना, எங்களுடைய दोनों में फर्क है। புத்தியில அது ग्रहण பதியும் बुद्धि அழகாக. करती है, அப்ப समझ அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
और நாங்கள் धारणा அதனை प्राप्त करें। ஏற்றுக்கொண்டு புரிந்து इससे फिर கொள்ளக்கூடியதா देह मन शक्तियों में கிரகித்து परिवर्तन புரிந்து करें। கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு इसलिए பிறகு बाबा தாரணை सर्वस्वी செய்து मास्टर நாங்கள் सर्वशक्तिमान வேர்ச்சுஸாக வர निश्चित है। மாற்றமடையக்கூடியதாக இருக்கு. அதனாலதான் अगर हम பாபா अटेंशन சொல்லுறார், दें மாஸ்டர் அதிபதி तो हम देखेंगे ஆல்மைட்டி हर शक्ति काम करती என்று சொல்லி சொல்லுறார். है शक्ति है, அப்ப எங்களுக்கு परंतु எல்லா हम लोगों को சக்தியும் வேலை यूज नहीं करना செய்யக்கூடியதாக आता। பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு சக்திகள் अभी இருக்குது, कितनी ஆனா நாங்க बातें அதை छोटी छोटी பயன்படுத்துறது होती है, இல்ல. सहन करने की जरूरत ही சில नहीं है। விடயங்கள், சின்ன சின்ன விடயங்கள் सामने எல்லாம் आना ही नहीं இருக்கு, चाहिए। நாங்க அதுல பொறுமையா இருக்கிறது இல்ல. कईयों அப்ப ஏதாவது टेम्परेचर में சூழ்நிலை வரும் क्या எங்களுக்கு सहन முன்னால करना पड़ता है, வரைக்கல, बस वो बातें ही அப்ப होती है। எங்களுக்கு என்னத்தை நாங்கள் பொறுமையா तो சொல்லு हमारा இருக்க வேணும். परिस्थिति அப்படி आती है, ड्रामा के सीन है, 1 मिनट में बाबा तो कहता है சூழ்நிலைகள் सेकंड में வரும் स्टार्ट டிராமாவுல, से खत्म कर அது दो, அப்படி காட்சிகள் आगे बढ़ो। இருக்கிறது. பாபா சொல்றார், ஒரு நிமிஷத்துல அதை इसलिए முடிச்சிட்டு நாங்க முன்னோக்கி சொல்லணும் अभी हम அப்படின்னு பாபா बैठेंगे சொல்லுறார். 3 मिनट के लिए, लाइट இப்ப हाउस நாங்கள் व्हाइट हाउस இருந்து इस सिटी का 30 अनुभव करते 30 நிமிஷம் உட்கார்ந்து, சாரி 30 மினிட்ஸ் நாங்கள் பாபாவை நாங்க லைட் ஹவுஸ், ஒளி வீடாவும் சக்தி வீடாவும் அனுபவம் செய்வோம் 30 மினிட்ஸ்ல. ओम शांति। ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिवीजन அவ்யக்தி முரளி ரிவிஷன் 1969 ज्ञान के 1969 और स्नेह 69 के தொடக்கத்திலிருந்து அன்பு முத்துக்களும் ஞான ரத்தினங்களும், அன்பு முத்துக்களும் ஞான ரத்தினங்களும். 18/1/1977. अव्यक्त वाणी அவ்யக்த तारीख முரளி 18 जनवरी 1977। 18 जनवरी का विशेष 18/1/1977 महत्व। அவ்யக்த பாப்தாதா सभी மதுவனம். स्मृति விசேஷமாக स्वरूप 18 ஜனவரியின் விசேஷ अर्थात மகத்துவம். समर्थी स्वरूप 18 ஜனவரியின் स्थिति में விசேஷ स्थित हो। மகத்துவம். அனைவரும் நினைவு சொரூபம், आज அதாவது का दिन சக்தி विशेष சொரூபத்தின் रूप நிலையில் में இருக்கிறீர்களா? स्मृति இன்றைய स्वरूप நாள் बनने விசேஷ का है। ரூபத்தில் நினைவு बाप दादा சொரூபமாவதற்கான के स्नेह में நாளாகும். समाये हुए பாப்தாதாவின் அன்பில் மூழ்கி अर्थात இருந்து, बाप அதாவது समान बनने वाले स्नेह சமமாக की ஆகக்கூடிய निशानी है। அன்பின் அடையாளம் சமநிலை. समानता அப்படி இன்று நாள் तो முழுவதும் आज நினைவு सारा சொரூபம், दिन அதாவது स्मृति தன்னை स्वरूप தந்தைக்கு अर्थात சமமாக बाप समान அனுபவம் स्वयं को செய்தீர்களா? अनुभव किया। பாப்தாதா மேல் இருக்கும் அன்பின் बाप दादा के பிரதிபலனாக स्नेह का தந்தைக்கு रेस्पॉन्स சமமாக ஆகுக बाप समान என்ற भव का वरदान வரதானத்தை अनुभव किया। அனுபவம் செய்தீர்களா?
आज का विशेष இன்றைய दिवस விசேஷ सुलभ நாள் है और இயல்பாகவே सहज மற்றும் சுலபமாக और थोड़े மற்றும் समय குறைந்த में நேரத்தில் बापसमा தந்தைக்கு स्थिति अनुभव சமமான करने நிலையை का दिन அனுபவம் है। செய்வதற்கான நாளாகும். जैसे सभी युगों में எப்படி से संगम அனைத்து युग யுகங்களிலும் सहज சங்கம प्राप्ति का युग யுகம் गाया जाता है, எப்படி அனைத்து யுகங்களிலும் சங்கம वैसे ब्राह्मण யுகம் के लिए संगम சகஜ युग में भी பிராப்திக்கான யுகம் என்று यह दिन மகிமை विशेष செய்யப்படுகிறது. सर्वशक्तियों சகல के பெறுபவர்களையும் वरदान பெறக்கூடிய प्राप्त होने का யுகம் என்று பெருமை बाप समान की செய்யப்படுகிறது. அதே स्थिति का போல अनुभव करने का பிராமணர்களுக்காக சங்கம யுகத்திலும் கூட ड्रामा में இந்த निरूपित நாள் हुआ விசேஷமான है। அனைத்து சக்திகளின் வரதானத்தை विशेष दिन का பிராப்தி विशेष செய்வதற்கான महत्व जाना தந்தைக்கு சமமான महान நிலையின் रूप से அனுபவம் मनाया। செய்வதற்காக ராமாவில் अमृत हृदय அடங்கியிருக்கிறது. से எல்லா बाप दादा ने பெறுபவரையும் विशेष செய்வதற்கான अनुभव தந்தைக்கு के दो சமமான दिन நிலையில் चांस அனுபவம் की செய்வதற்காக लॉटरी நாடகத்துல खोली है। அடங்கியிருக்கிறது. ऐसी விசேஷ நாளின் लॉटरी விசேஷ लेने के மகத்துவத்தை अधिकार தெரிந்து को अनुभव किया மகான் है। ரூபத்தில் கொண்டாடினீர்களா? அமிர்த स्नेहयुक्त வேளையிலிருந்து रहे பாப்ததா वह விசேஷ योग्य அனுபவங்களின் பொன்னான सर्व शक्तियों வாய்ப்பினை के प्रति युक्त லொட்டரியை திறந்திருக்கிறார். सर्व प्रकार அந்த के மாதிரி प्रकृति சாரி व माया லொட்டரியை के பெறுவதற்கான आकर्षण से परे அதிகாரத்தை रहे। அனுபவம் செய்திருக்கிறீங்களா? आज அன்பு बाप நிறைந்த दादा ने யோகம், बच्चों के அன்பு நிறைந்த पुरुषार्थ की யோகம் रिजल्ट நிறைந்த देखी சர்வ சக்தி रिजल्ट நிறைந்த में क्या அனைத்து देखा விதமான जानते இயற்கை हो? மற்றும் பாபாவின் बहुत बच्चे சாரி बाप दादा மாயாவின் के கரை सिर के कांच கவர்ச்சியில के இருந்து रूप में देखे விடுபட்ட நிலையில் இருந்தீர்களா? और कई बच्चे அன்பு गले के நிறைந்த हार யோகம் के रूप நிறைந்த में சர்வ देखे சக்தி நிறைந்த அனைத்து और விதமான कई இயற்கை बच्चे மற்றும் भुजाओं மாயாவின் के கவர்ச்சியிலிருந்து श्रृंगार के விடுபட்ட रूप में நிலையில் देखे। இருந்தீர்களா என்று பாப்ததா अब हर குழந்தைகளின் एक अपने முயற்சியின் से पूछे முடிவை பார்த்தார். कि அந்த मेरा முடிவில் स्थान என்ன कहाँ பார்த்தார் है? என்று தெரிந்திருக்கீங்களா? அதிக குழந்தைகள் பாப்ததாவின் இந்த தலையில जहाँ बाबा கிரீடத்தை बिठाएंगे। அந்த அந்த கிரீடத்தின் बाप ரூபத்துல दादा बोले பார்த்தோம். बाबा சில बिठाए குழந்தைகள் கழுத்தின் लेकिन மாலையில बैठना तो आपको கழுத்தின் पड़ेगा ना। மாலையில பார்த்தோம். अच्छा மேலும் சில आगे குழந்தைகளை की मुरली புஜங்களின் सुनेंगे। அலங்காரத்தில் ரூபத்துல ओम பார்த்தோம். शांति। இப்பொழுது ஒவ்வொருவரும் என்னுடைய ஸ்தானத்துல இருக்கிறது. இந்த முரளி நாளை தொடரும். संगम युग का ஆதிரத்தன் இந்த பகிர்வுகள் समय श्वास संकल्प सभी सेवा அர்ப்பணத்துக்கு நன்றி. உங்களுடைய டயலஸ் சேவைக்கு நன்றி. களைப்ப இல்லாத சேவைக்கு நன்றி. இனிமையான தோழிக்கு உங்களுக்கு நன்றி. இனிமைக்கு உங்களுக்கு நன்றி. நம்பிக்கைக்காக உங்களுக்கு நன்றி. வரையறையற்ற பார்வைக்கு உங்களுக்கு நன்றி. ஊக்கத்துக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி ஞானத்துக்கு உங்களுக்கு நன்றி. திருஷ்டிக்கு உங்களுக்கு நன்றி. மூதாதைய ஆத்மாக்களின் பகிர்வுகள் कहा भाई इसको तो जादू लग गया, अब इसको அவங்க वहाँ नहीं மோயினி भेजना है வெஞ்சி சொல்லுறாங்க. ब्रह्मा कुमारी ने। और मैं को அந்த जब तक பிரம்மகுமாரிகள் मैंने वहाँ जाना வந்து नहीं, मैंने खाना नहीं, மேஜிக் तो एक செய்யறாங்க दिन क्या हुआ, அப்படின்னு मुझे சொல்லுவாங்க. जबरदस्ती रोक के எப்படி अंदर भेजा இருந்தாலும் तो கூட मैंने कुछ खाना भी नहीं खाया இருப்பினும் நான் और அங்கு मेरे को செல்லும் भूख வரையில बहुत जोर சாப்பிட से लगी மாட்டேன். थी। பிடிவாதமாக இருப்பேன். நான் कभी அங்க ऐसा तो हुआ ही नहीं कि அந்த मैंने ना சென்டருக்கு खाया। செல்லல. அதனால நான் तो உணவு சாப்பிடல. रात हुई உணவே तो சாப்பிடல. मैंने कहा था எப்படி कि இருந்தாலும் अगर நான் मुझे வந்து झूठा भी பசிக்குது. कहती நான் ஒரு चलो நாள் कोई கூட बात नहीं, சாப்பிடாம तुम खा लो, இருக்கிறது இல்ல. खा लो। மாலையில बोले அனைவரும் किसी ने मुझे தூங்கிட்டாங்க. नहीं कहा तुम खाना அப்ப खाओ, எப்படி और सब सो गए। मेरे அவங்க को என்னை भूख के பொய் मारे नींद சொன்னதாக ही ना குற்றம் आई। சாட்டி பின்னர் உணவு मैं कहूँ சாப்பிட்ட ये मेरी माँ சொன்னாங்க. है, ये நான் मेरा அதை बाप ஏற்றுக்கொண்டு है, சாப்பிட்டேன். ஆனா मैंने அவங்க खाना नहीं யாரும் खाया, என்னிடம் உணவு ये सो गए खाना கேட்கவில்லை. खा के। कैसे நான் इनको ஒன்றுமே खाना खाया சாப்பிடல. गया? அவங்க ये போய் कोई मेरी தூங்குங்க माँ है, முடியுமா? कोई मेरा बाप நான் नहीं है। இல்லாம मैं அவங்களால अपने எப்படி से सारी சாப்பிட रात வரும்? रोती रही, யாருமே ये बात என் करती அம்மா रही। இல்ல, என் सुबह தாயாரும் उठी, இல்ல. नहाया, அப்ப धोया, நான் कपड़े அழுதுட்டு पहने, முழு फिर நாள் निकलने இரவும் चलते थे। அழுதுட்டு இருந்துட்டேன். எனக்கு और जाके मुझे பேசிக்கொண்டிருந்தேன். मैंने कहा पहले காலையில मुझे எழுந்து खाना दो। புத்துணர்ச்சி பெற்று உடைகளை அணிந்து उन्होंने சென்டருக்கு गरम போக खाना बना के கிளம்பினேன்.
போயிட்டேன். அந்த நேரத்துல அங்கு சென்றதும் உணவு கேட்டேன். அவர்கள் சூடான உணவை சமைத்து பரிமாறினாங்க. நான் உணவை சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு நான் அவங்களுக்கு முழு சம்பவத்தையும் விளங்கப்படுத்தினேன். என்ன அன்று முதல் என் பெற்றோருடான பந்தம் மறந்து போனது. எஞ்சியிருந்த சிறிதும் அதுவும் எனக்கு உறைஞ்சு அவங்களோட பெற்றோர்கிட்ட இருந்து உறவு முடிஞ்சிட்டு. எனக்கு இவங்க என்ன அம்மாவோ அப்பாவோ இல்ல. அவங்களுக்கு என் மேல அன்பு இல்ல. அவங்க நலம் விரும்பிகள் இல்ல. எல்லோரும் சுயநலவாதிகள். அதனால என் பற்று முறிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்னை கேட்டிருந்து அவங்களோட எனது பற்று முறிஞ்சிருக்கிறாது, சாப்பிடுங்கன்னு கேட்கலையாமன்னு சொல்றாங்க. நான் உண்மையே ஒப்புக்கொள்றேன். இருப்பினும் அவங்களை நடத்த என் பற்று படிப்படியாக உடைந்து கொண்டே இருந்தது. அதுக்கு பிறகு நான் பற்றுதலை வென்றவன் என்ற ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. அதில் நான் நிலையாகி விட்டேன். இப்ப எனக்கு பிரம்மகுமாரிகள் மீதான அன்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தது. சேவை மற்றும் மற்றவர்களின் மீதான அன்பு கூடிட்டது. பாபா என்னை சேவை செய்யும்படி கேட்டார். கடவுளின் அறிமுகத்தை கொடுக்க எனக்கு கடவுள் மீது எவ்வளவு போதை இருந்தால் நான் அவருக்கு ஞானம் கொடுக்கின்றேன் என்று எனக்கு புரியவில்லை. मान देकर नाम दिल पर लिख लिया, ताज तख्त और तिलक की हमको अमर जागीर दी, ताज तख्त और तिलक की हमको अमर जागीर दी, जिंदगी जीने की हमको एक नई तदबीर दी, आपने बाबा हमें। Om Shanti. ஓம் சாந்தி. Now ignite the fire of love. இப்போது அன்பு And எனும் make your அக்னியை yoga ஏற்றி work hand. உங்களின் யோகத்தை ஜுவால The stage ரூபமாக்குங்கள். of the light and ஒளி light மற்றும் house. சக்தி வீட்டின் ஸ்திதி. Constantly experience the எப்பொழுதுமே flow உங்களின் of a யோகத்தின் light ஒளி and மற்றும் light சக்தி house வீட்டின் in your ஸ்திதியை yoga. அனுபவம் செய்யுங்க. This இந்த knowledge is ஞானமே light ஒளி, and யோகம், yoga is சக்தியாகும். light. ஞானம் மற்றும் These two யோகம் என்ற powers இந்த of இரண்டு knowledge and yoga சக்திகளும் should be ஒளியாலும் filled with சக்தியாலும் light and light. நிரம்பி இருக்க வேண்டும். You can then அப்போது become உங்களை a மாஸ்டர் master சக்திவான் mighty என்று Sankey. அழைக்க முடியும். Such a இத்தகைய powerful ஒரு soul சக்தி வாய்ந்த will be able ஆத்மாவால் to ஒரு overcome நொடியில் any type of எந்த வகையான situation in a சூழ்நிலையையும் second. வெற்றி கொள்ள முடியும். Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. Welcome to Avyakti Parivar. அவ்வியக்தி Today's பரிவாருக்கு day உங்கள் 11. அனைவரையும் Now வரவழைக்கின்றோம். ignite the fire இன்றைக்கு of செப்டம்பர் love and 11. make your இப்போது yoga work hand. அன்பு எனும் அக்னியை Today's ஏற்றி topic, உங்களின் the யோகத்தை stage of a light and ஜுவாலாரூபமாக்குங்க. light house. இன்றைய தலைப்பு Now ஒளி listen to மற்றும் Mohini சக்தி Didi. வீட்டின் ஸ்திதி. இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். Om Shanti. ஓம் சாந்தி. Whenever we sit to practice something, நாங்கள் there is always இருந்து some பிராக்டிஸ் பண்ணும்போது practical and எப்பொழுதுமே powerful thought emerges. நடைமுறை Light ரீதியான in சக்தி lighthouse வாய்ந்த life எண்ணங்கள் எப்பொழுதுமே most தோன்றும். important quality is லைட் ஹவுஸ் unshakable ஆகும் and மைட் stable. ஹவுஸ் ஆகும் பாரது மிகவும் Baba uses முக்கியமான word ஒரு achal குவாலிட்டி. dadwa. அது எங்களை So ஆட்ட achal, அசைக்க முடியாததாக unshakable இருக்கும். பாபா சொல்றார், is the
அச்சல் You know, என்று like சொன்னா எங்களை அசைக்க when there முடியாது. were different circumstances, என்ன they leave பல sometimes வகையான some of the சூழ்நிலை impression வந்தாலும் கூட about a person, about a situation, அந்த and then எங்களுக்கு we சில keep thinking இம்ப்ரெஷன் தேவை. this அதுல person is like that or அந்த this person. மனிதனோ So சூழ்நிலையோ பற்றி emotionally நாங்கள் we shift. இந்த இந்த But சூழ்நிலையோ மனிதனோ unshakable. அப்படி இப்படி என்று சொல்லி And நாங்கள் then அதனால when you are ஆட்டம் காணுவோம். unshakable, ஆகவே then you நாங்கள் are able ஆட to, அசைக்க முடியாதது Baba என்று said, சொன்னா within a second, பாபா சொல்ற ஒரு circumstances can செகண்ட்ல pass. சூழ்நிலைகள் கடந்து And சென்றிடும். ஒரு circumstances, செகண்ட்லேயே you know, it's really up to us how much அந்த power of சூழ்நிலைகள் yoga we எங்களுக்கு use எந்த அளவுக்கு so that சக்தியை circumstances பயன்படுத்துறோம் do not என்று தான் affect us. இருக்குது. அதனால அந்த Like சூழ்நிலை light வந்தால் house நாங்க cannot பாதிக்கப்பட help மாட்டோம். the waves of ocean not to கடல்ல இருந்த become strong. அலைகள் எப்படி We வந்தாலும் shouldn't be அது like வந்து this, can we? நல்ல They டூ cannot stop. அதிகமான The waves are strong ஸ்ட்ராங்கா வந்தாலும் அதை because ஸ்டாப் பண்ண there is, முடியாது. you அப்ப know, current நாங்க is higher அது மாதிரி because of the water. The waves are there. You know, when there அப்ப is lot of நிறைய big storm, நிறைய then the waves புயல் are higher. புயல் The காத்து tide in the வரைக்குல ocean is bigger அந்த and bigger. அலைகள் So உயர்ந்து கொண்டு internally, பெருசா வரும். unshakable அதே and மாதிரி stable. நாங்க வந்து உள்முகமாக Because if we are ஸ்திரமாக, unshakable அதாவது and ஆட்டசைக்க stable, முடியாத then only முடியாத we can ஸ்டேபிள் be ஸ்திதியில lighthouse, இருக்க lighthouse. வேணும். அப்பதான் But நாங்க லைட் many ஹவுஸ் times we மைட் ask ஹவுஸா the வர person, முடியும். why அப்ப you நாங்க did ஒரு ஆளை this or you கேட்கும் shouldn't போது do it. ஏன் நீங்க இதை They will செய்யல, always say ஏன் அப்படி என்று circumstances கேட்கக்குள்ள நாங்க because எப்பொழுதுமே this one சூழ்நிலைய said it, சொல்லுறோம். because this happened, no? ஏனண்டா அது But இப்படி நடந்தது, all that had to happen in அதனாலதான் drama. இப்படி நடந்தது அப்படி But என்றெல்லாம் did I சொல்றோம். remain எப்பொழுதுமே unshakable நாங்க and stable? டிராமாவில சொல்றோம். அப்ப எங்களுடைய ஸ்திதி வந்து So ஆட்ட that அசைக்க is one of முடியாததாக the இருக்க most வேணும். important எங்களை அசைக்க முடியாத ஸ்திதியில stage இருக்க which we வேணும். have to create. அதனால எங்களுடைய மிக And then Baba முக்கியமானது said, நாங்க அந்த ஸ்திதியிலே unshakable, இருக்க stable வேணும். and consistent மற்றது with பாபா us. நாங்க தொடர்ந்து ஒரே ஒரு பாபாவோட மட்டும் நாங்க இருக்க வேணும். Okay, it could be ஏக்ரஸ் Baba's love. It could பாபாவுடைய be அன்பு, stability on drama. It ராமாவுள்ள could be journey of ஸ்திரத்தன்மை, knowledge ஞானத்தை கடிதல். that I have to be நான் வந்து unshakable, stable, ஆட்ட and அசைக்க then முடியாத consistent. தொடர்ச்சியான ஸ்டேபிள் ஸ்திரமான So we have ஸ்திதியில to இருக்க practice வேணும். these three இது qualities, எல்லாம் நாங்கள் and then we can ஆ, be lighthouse பின் mighty. பின்பற்ற But we வேணும், cannot tell the waves not to பிராக்டிஸ் பண்ண become வேணும். strong. நாங்க வந்து Why it happens? நாங்க Why சொல்ல this முடியாது doesn't happen? மிகவும் It சக்தி happens. வாய்ந்ததுண்டு. ஏன் நடந்தது, எது Waves நடந்தது, shoot down. இது இப்படி நடந்துட்டு அப்படி என்று நாங்க சொல்றோம். அதனால நாங்க மிகவும் ஸ்திரமாக இருக்க வேணும், டூ ஸ்ட்ராங்கா வர வேணும்ன்றாங்க. This டிடி morning, I think I knew, but காலையில not went in details. There was email from இமெயில் the ஒன்று sister வந்துச்சா, from ஒரு Nepal. நேபாள் சிஸ்டர் ஒரு ஆள்கிட்ட இருந்து. Some of you know that சிலர் உங்களுக்கு தெரியும், there is almost, and they burned so many buildings and நிறைய பில்டிங் even எல்லாம் the Vedanta, the எரிக்கப்பட்டுச்சா, parliament is burned. Everything பார்லிமெண்ட் is on எல்லாம் fire. எரிஞ்சிருக்குது, எல்லாமே ஃபயர் Because பண்ணிட்டுது. some of the students, சில ஸ்டூடெண்ட் வந்து government was banning social media சோஷியல் மீடியாவை like Telegram தடை and all that. செய்யப்பட்டாங்க, டெலிகிராம் அது We feel இதெல்லாம். the students அவங்க அந்த severely reading ஸ்டூடெண்ட்ஸ் those வந்து YouTube, இப்படியான யூடியூப் அது So they இதெல்லாம் revolt. வாசிக்க They கூடாதுன்னு said சொல்லி that தடை செய்துட்டாங்களாம். all the rich families, their அப்ப children, they have அவங்க access to everything. அப்ப Why we don't have? பணக்கார So குடும்பத்து government சில்ட்ரனுக்கு jabardast protest, அக்சஸ் and எல்லாம் so government வச்சிருக்கிறாங்க. start அப்ப shooting, and 20 கவர்மெண்ட் children வந்து died. 20 So then it became very violent. சில்ட்ரன் Students இறந்துட்டாங்களாம் ஷூட் almost பண்ணி. took over அப்ப whole fight. கவர்மெண்ட் செய்யுது. அப்ப அதுல So இருந்து she wrote that we ஸ்டூடெண்ட்ஸ் are வந்து okay, but வயலன்ஸுக்கு situation is வந்துட்டாங்களாம். not very ஆகவே stable. They still have. அப்ப அவ வந்து மிகவும் So ஸ்டேபிளாக when we hear it, இருக்கிறாங்களாம். அவங்க what we எழுதிட்டாவாம். could do be அந்த lighthouse, lighthouse. பங்களாதேஷ்ல இருக்கிற சிஸ்டர் But then, சொன்னாங்களாம், of அவங்க course, on ஸ்டேபிளா behalf of இருக்கிறாங்கண்டு. அப்ப everyone, இப்படியான I felt சூழ்நிலை the good வரும்போது wishes நாம் from all of எல்லாருமே us அப்படியான to சூழ்நிலைக்கு not எல்லாருமே only குட் BP விஷஸ் அனுப்ப family, வேணும். but for whole country.
our அங்க good wishes. மட்டும் இல்ல I எங்களுடைய wish you. நல்வாழ்த்து நல்ல So விஷஸை நாங்க எல்லா now these நாட்டுக்கும் are எல்லாருக்கும் situations. So அனுப்ப Baba says, வேணும். be ready every time, எல்லா anytime, anything இப்ப can happen. இப்படி எல்லா சூழ்நிலையும் It's பாபா it சொல்றார் was ஆயத்தமாக considered to இருக்க be வேணும். most இப்படி peaceful சூழ்நிலை country. எல்லாம் வரும். And ஆகவே today is something. நாங்க வந்து Country is அஹ், burning. It's not something நாடு small. வந்து இப்படி எரிஞ்சு கொண்டு இருக்குது. But அப்ப sisters are okay. சிஸ்டர்ஸ் They எல்லாம் still நன்றாக observing இருக்கிறாங்க. and they are okay. இப்போது பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் So Baba is அப்படின்னு saying சொன்னாங்க. that அவங்க this ஓகேயா stage of இருக்கிறாங்க, light நலமாக and இருக்கிறாங்க light house, அப்படின்னு சொன்னாங்க. பங்களாதேஷ்ல உள்ள சிஸ்டர்ஸ் we still நம்மளோட have செஞ்ச to just give light and might. அப்ப நாங்க எப்பொழுதுமே உங்களின் Whatever யோகத்துல happens, ஒளி மற்றும் சக்தி வீட்டின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. it's not we will say, look நாம what is happening. I என்ன can't give now நடக்கிறது, light என்ன out because our என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுக்கு thinking நான் goes in that. ஒளி சக்தியாக இருக்க முடியாதுன்னு நாங்க சொல்ல So முடியாது. Baba says constantly அப்ப நாங்க அது எங்களுடைய experience சிந்தனை அதுல the போய் stage of கொண்டிருக்கிறது, light அப்படி and சிந்திக்கிறது might இல்ல. house. அப்ப பாபா சொல்லுறாரு எப்பொழுதுமே உங்களின் யோகத்தின் ஒளி மற்றும் சக்தி Baba வீட்டின் says ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. stage of பாபா lighthouse might சொல்லுறார் house in your yoga. இந்த ஞானமே So that ஒளி means when we sit, யோகம் சக்தியாகும். the knowledge is light இந்த ஸ்திதியே and இந்த might ஸ்திதி தான் ஒளி pure யோகம் light. சக்தியாகும். ஞானம் மற்றும் யோகம் என்ற இந்த இரண்டு So சக்திகளும் Baba says these ஒளியாலும் two சக்தியாலும் powers of நிரம்பி knowledge இருக்க and வேண்டும். yoga பாபா should சொல்றாரு be அப்போது filled. உங்களை மாஸ்டர் சர்வ They சக்திவான் should be என்று filled with அழைக்க முடியும். light and might. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மாவால் ஒரு வினாடியில் எந்த வகையான சூழ்நிலையையும் So வெற்றி Baba கொள்ள says that முடியும். you can then be பாபா called சொல்லுறார் நாங்க வந்து சமமாக இருக்க Master வேணும். Almighty, powerful மாஸ்டர் soul. சர்வ சக்திவான் பவர்ஃபுல் ஆத்மாவா, சக்தி வாய்ந்த ஆத்மாவா இருக்க வேணும். Such a powerful soul will be அப்படியான able to அப்படியான overcome any type of situation சக்தி வாய்ந்த in a ஆத்மா second. ஒற்று செக்கனில எல்லா So I வகையான think you all have சூழ்நிலையையும் heard, வெற்றி and I have கொள்ளுவாங்க. shared many times that when there was partition நான் of India into two countries, இந்தியாவில் நான் உங்களுக்கு there was so பெரும்பாலான much நேரங்களில் violence. உங்களுக்கு இதை பகிர்ந்து கொண்டு இருந்தேன் So பகிர்ந்து much. கொண்டேன். இந்தியாவில் அந்த And Baba told பாகிஸ்தான் அந்த everyone, பார்ட்டிஷன் nothing will happen காலத்துல to you. நிறைய You வயலன்ஸ்கள் must இருந்துச்சு. stay bodiless, பாபா be in சொல்லுவார் நாங்க tapasya, ஒன்றுமே and செய்யக்கூடாது, still nothing, not நாங்கள் only nothing happened, உடல் but சரீரமற்ற rather the நிலையிலே இருக்க government there வேணும், start helping them நிறைய to யோகா பண்ண protect வேணும் என்று them, பாபா சொல்லுவார். அப்ப send the grains, vegetables, அதுக்கு everything பிறகு was provided to எங்கள்ட்ட them. ஒன்றுமே இல்லாத நேரத்திலையும் And that's how they decided கவர்மெண்ட் to கூட stay on even after எங்களுக்கு partition. தானியங்கள் எல்லாமே அனுப்பி So all these கொண்டிருந்தாங்க. practices of being bodiless, be அப்ப with நாங்க Baba, எப்போதுமே and சரீரமற்ற yoga, நிலையில or இருக்க for the வேணும், times, பாபாவோட இருக்க வேணும். circumstances which will be சூழ்நிலைகள் very இவ்வாறு dangerous வருதான் to be வரும். violent. ஆனா நாங்க வந்து So the practice, if we have அந்த proper வயலன்ஸா practice, இருக்கக்கூடாது. அப்ப then எங்களுக்கு we இந்த could do it. பயிற்சிகள் If not, முக்கியம். now nothing happening, everything இப்ப is so ஒன்றுமே normal. நடந்து And இப்ப if we are ஒன்றுமே shaken, நடக்கிறதுண்டு இல்ல, when the real எல்லாமே situations will நோமலா come, போய் then what கொண்டிருக்குது. we will do. அப்ப உண்மையான சூழ்நிலை வரக்குள்ள நாங்க என்ன செய்ய So வேணும்? scenes of drama, they come and go. நாடகத்துல காட்சியில் வந்து Everyone போகும். has their own part to play. ஒவ்வொருவரும் அவங்களோட பாகத்தை So சொந்த use the பாகத்தை knowledge நடிக்க so வேண்டியிருக்குது. that your ஆகவே light can increase. ஞானத்தை பயன்படுத்துங்க. Anything happen, வெளிச்ச just bring வீடாக good will, வாங்க. என்ன இந்த காட்சியில power can நடக்கிற come. நாங்க ஞானத்தை பயன்படுத்த வேணும். Om Shanti. அப்ப சக்தி வரும். Om Shanti. ஓம் சாந்தி. Hello, brother. பிரதர் Greetings எரிக், from New York. நியூயார்க் My name is Eric. Yeah. I'm from Global Harmony House. குளோபல் ஹார்மனி ஹவுஸ்ல I've been இருக்கிறாரா? with Baba for over 40 years. 40 And I வருஷமா have a ஞானத்துல great இருக்கிறாரா? opportunity to do service in the New York City area. நியூயார்க் சிட்டி Just ஏரியாவுல so சேவை grateful for that. பண்றதுக்கு வாய்ப்புகள் தினகு கிடைச்சிருக்குதா என்று சொல்றேன். Um, doing the yoga experiment, யோகா which you just அனுபவத்தின் did மூலம் during the
whatever part it was tonight. It was very nice. இன்றைக்கு So மிகவும் நல்லதா இருந்தது increasing யோகா everybody's அனுபவம். stage, being unshakable and stable. எங்களுடைய With that ஸ்திதி வந்து experiment with you ஆட்ட அசைக்க for 2 or 3 முடியாத minutes ஸ்திதியில was வர்றது. quite lovely. அது Just wanted 3 to நிமிஷத்துல let you know that நாங்க it's சாரி I 30 guess with நிமிடத்துல everybody நாம there, இந்த 3 with நிமிஷத்துல you and செய்தான் 2 everybody 3 on மினிட்ஸ்ல அது online, மிகவும் நன்றாக இருந்தது. hearing what you have said and then being able to practice that with you, very நாங்க special. வந்து So என்னென்றாலும் நாங்கள் என்னென்றாலும் Actually, we பயிற்சியில் had been இருக்கிறது doing அந்த it, அனுபவம் and எங்களுக்குள்ள இருக்கும். yesterday I didn't, so somebody reminded that can we do that? I said, yeah. அப்ப நாங்க So it's நேற்று good. I was கொஞ்சம் reminded பேரு and எங்களுக்கு that's why I did ஞாபகத்துக்கு it today. So I'm going to ஞாபகப்படுத்தினாங்க remind the நாங்க person இப்படி who reminded செய்வோமாண்டு. you to அப்ப remind you. அதனால இன்னைக்கு அதை நாங்கள் Sure. செய்தோம் அப்படின்னு டிடி சொல்லுறாங்க. See how that goes. Light in Might House, we've heard that many times in the Merle. லைட் ஹவுஸாவும் மைட் ஹவுஸாவும் Point that was brought out பெரும்பாலான about being முரளில unshakable நாங்கள் and stable கேட்டோம் இது எப்படி first. இருக்குன்னு. முதல்ல நாங்க வந்து Is that something that ஆட்டோசிக்க you've experienced just முடியாத by ஸ்திதியில kind of இருக்கணும் your முதலில் own என்று practice சொல்றாரு. of ஸ்டேபிளா remembrance, இருக்க வேணும், ஸ்திரமாக இருக்க following வேணும் others, என்று listening to Merle and studying? Is that the நீங்க main way that we would உங்களை become சக்தியை கொடுக்கிறது, unshakable and மற்றது stable? முரளியை கேட்கிறது போல I think that கேட்கக்குள்ள எங்களுக்கு ஆட்ட அசைக்காத Baba has ஸ்திதியிலையும் given us இருக்கிற the knowledge வேணும் of என்று Brahma. சொல்லுறீங்க. அப்ப And அத not பற்றி only கேட்கிறாங்க. that, எப்படி whatever happens is according to Brahma, பாபா but வந்து it is beneficial. டிராமாவில இந்த ஞானம் And I எல்லாம் know what ராமாவின் benefits ராமாவிலையும் இருக்கு people அப்படின்னு in பாபா countries சொல்லுறார். that are அந்த going ராமாவில through என்ன war நன்மை and இருக்குன்னு violence நாங்க பார்க்க வேணும் will என்று பாபா see. சொல்லுறார். But ultimately, this thought இறுதி வரை that இப்படியான whatever happened, there is some எண்ணங்கள் benefit என்ன in it. நடந்தாலும் And கூட not அதுல only ஒரு that, நன்மை but it இருக்குது has to எங்களுக்கு. happen ஆனா in இவ்வாறு இது drama. நடக்கத்தான் So வேணும். இது ராமாவுல stability இருக்குது. என்ன in நடந்தாலும் அது sense ராமாவுல of இருக்கு, that நாடகத்துல it has இருக்குது. to happen is drama. இது And இது we pass நடந்துச்சு, that by அது நாடகம். all the என்ன நடந்ததோ circumstances நடந்து as scenes முடிச்சிட்டு of drama. எல்லா So I think காட்சிகளும் that this நாடகத்துல வர stands எல்லா காட்சிகளும் அது unshakable and நாடகத்துல stable இருக்கிறது state. எல்லாமே காட்சி தான். ஆகவே இந்த You have an எல்லாமே experience of ஆட்ட that. அசைக்க முடியாத Of அந்த being ஸ்திதியில unshakable and நாங்க இருக்க stable when வேணும். something's going on? அப்ப அவங்க Yes. கேக்குறாங்க, டிடி நீங்க Well, ஸ்டேபிளா when இருக்கிறீங்களா the அண்ட் நிலையான ஸ்திதியில Aviak இருக்கிறீங்களான்னு. signal came up, it mentioned the date, and that's for us tomorrow's date. For you, it's அவ்யக்தி சிக்னல் today's நாளைய date. டேட் It's இது September 11th, எங்களுக்கு செப்டம்பர் 11. and ஆம், that's a very இது மிகவும் profound date here in New York because நியூயார்க்குக்கு 24 years ago there was a 24 situation, and thinking of that, when வருடங்களுக்கு முன்பு World Trade Centers were attacked, அந்த அந்த and வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்து அட்டாக் Today is பண்ணப்பட்டுச்சு. 9/11. yeah, 9/11. That's tomorrow for us. It's already started for you, and that was the events that அங்க really வந்து stands out for us here, and to kind of check and see. And I அதை remember நாங்கள் செக் having பண்ணி that awareness பார்க்கிறப்போ that அதில் ஒரு விழிப்புணர்வு Baba had வந்துச்சு. said things would happen பாபா suddenly, சொன்ன and சில விடயங்கள் I was in உடனே a பாபா situation where I சொன்னார். didn't have to விடயங்கள் worry எல்லாம் about my திடீரென்று well-being. நடக்கும். So I had நாங்க the kind வந்து of எதையுமே liberty கவலைப்படக்கூடாது. to reflect on that without being too caught up into the நாங்க excitement of the எதுக்குள்ளேயுமே moment. And in கோட்டா that sense, சிக்கிக்கொண்டு my mind did go to எக்ஸைட்மெண்ட் what Baba பண்ணக்கூடாது, wants, பதட்டம் how we படக்கூடாது. should see these things, பாபா and what was சொல்லுறாரு, necessary at that time இந்த to விடயங்களை be நாங்கள் stable, எவ்வாறு to have that பார்க்க remembrance, வேணும், and to அதுல be என்ன connected. அவசியம் என்று பார்த்து Now, நாங்க not பாபாவோட everybody had கனெக்ட் that பண்ண வேணும், தொடர்பு வச்சிருக்க experience or வேணும். luxury. They were kind of caught up in some of the details. சிலர் And வந்து it's very clear that சிலதுக்குள்ள I'm sure we've got people டீட்டெயிலா around here போய் now அதுக்குள்ள who கோட்டப் பண்றாங்க, still சிக்கிக் might not see கொள்ளுறாங்க. the benefit in that situation சோ in their அந்த lives. சூழ்நிலையில என்ன எனக்கு Is there நன்மை something that இருக்குன்றது we மட்டும் பார்க்க should do or வேணும். could do for those who are still kind of stuck on the அப்ப சிலர் loss or the வந்து hurt or the fear that they had and அவங்க அதுல don't move ஸ்ட்ரக் forward? பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என்ன மாதிரி I think அப்படி that என்று there were கேக்குறாங்க, பயத்துல 2, 3 அப்படி இப்படி things. என்று. One, there was a lot of ஒன்று ரெண்டு anger விடயங்கள் வந்து because கோபம். those who did it, அவங்க there அப்படி was anger செய்தா for them. அவங்களுக்கு And there were கோபப்படுறாங்க. some, they wanted justice.
சிலர் there were, வந்து I தீர்மானிக்கிறாங்க, came same day from Malaysia ஜஸ்டிஸ் வராங்க. and I was landing and this அஹ், was happening. I didn't know when, but நான் because all நான் the இங்க roads, all the bridges, everything got ஒரு closed. So இடத்துக்கு I லேண்ட் couldn't, பண்ண உடனே எல்லாம் இது reach நடந்துச்சாம். home எல்லா ரோட் until எல்லாமே evening க்ளோஸ் when they பண்ணிட்டாம். opened some of the வீட்டுக்கு bridges. போறதுக்கு But of முன்னுக்கு course, முதலே people பின்னேரம் everywhere எல்லா had their இடமே television க்ளோஸ் on பண்ணிட்டு and பண்ணி news, க்ளோஸ் and பண்ணி இருந்துச்சாம். we were in someone's home because we நாங்க couldn't வந்து go. But I know போக they முடியல. had like அப்போ loud big ஒரு வீட்டுக்கு television. நாங்க And போயிருந்தோம். I went in another room and I said, அங்க Baba வந்து said, no, you have to extinguish fire and do அங்க Mansa வந்து Seva. So I ஒரு just sat and நெருப்பு did எரிஞ்சு Mansa Seva. கொண்டிருந்துச்சாம் ஒரு இடத்துக்கு. அப்ப And then now as வெளியால அப்ப you also டிடிட்டு must be பாபா hearing சொன்னாராம், about Nepal, நாங்க வந்து what is going on மன்சா there. It's சேவா quite a big செய்ய situation. வேணும் என்று சொல்லி. அப்ப But அது because மாதிரி Baba has நேபாளிலையும் told us இப்படி நடந்து that கொண்டிருக்குது. these things will happen, அப்ப இப்படியான so விடயங்கள் nothing எல்லாம் is நடந்து new. கொண்டு இருக்கும். இதெல்லாம் We புதுசு saw அல்ல. Brahma Baba, நாங்க பிரம்ம பாபாவை whatever பார்த்தோம். situation என்ன happened, சூழ்நிலை that வந்தாலும் he கூட was அவர் வந்து not allowing emotions அவர் in the வந்து sense of insecurity உணர்ச்சி வசப்பட when what will மாட்டாரு, happen, and அதை உள்வாங்க it's not மாட்டாரு only என்ன 9/11, நடக்கிறது but even என்று otherwise சொல்லி. so much ஆகவே is happening நிறைய in விடயங்கள் USA இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கும். and I'm sure you all are able to be நாங்க வந்து unshakable and steady. ஆட அசைக்க முடியாத But what ஸ்திதியில I இருக்க find that வேணும். in என்னத்தை that நான் stage we காணக்கூடியதாக can help, இருக்கிறேன்னு அந்த in ஆட that அசைக்க stage of முடியாத இருக்கிற அந்த ஸ்திதி எங்களுக்கு unshakable, we can உதவிகரமாக serve, இருக்கும். அப்படி because at நாங்கள் that time the சேவை vibration, செய்யக்கூடியதாக இருக்கும். the அப்படி fears, ஆட அசைக்க முடியாத insecurity, நிலையில இருந்துதான் சேவை so much is பண்ணலாம். going on. நிறைய So because விடயங்கள் of இவ்வாறு that, people போய்க்கொண்டு இருக்கிறது. think very wasteful, மக்கள் think வந்து very, talk சிலர் about things. நிறைய So வீணான the விடயங்களை atmosphere is very, கதைக்கிறாங்க. very much absorbed in இவையெல்லாம் that situation. இந்த So I think that சூழ்நிலையில for us to வந்து be நாங்கள் வந்து just using power of knowledge and yoga, ஞானத்தை அந்த our இடத்துல stability நாங்க can பயன்படுத்த also வேணும். ஞானத்தையும் give சக்தியையும் support to many souls நாங்க who வந்து are very நிறைய fearful, very ஆத்மாக்களுக்கு insecure. சப்போர்ட் So I think we பண்ணணும், can do ஆதாரம் Mansa அளிக்கணும். Seva if we are not able to do பாதுகாப்பற்றவர்களுக்கு anything பாதுகாப்பளிக்க else. வேணும். I know our center is very near எங்களுக்கு தெரியும் the நம்மட சென்டர் வந்து Manhattan Center, மன்ஹாட்டன் and சென்டர் they thought அங்க what they could வெறு do, so they மிகவும் brought the க்ளோஸா bottle of water, இருக்குது. அந்த and you try to do whatever ஆஹ், you can. அந்த But definitely, விடயங்கள் if நடந்தப்போ we அப்ப are தண்ணி stable, அதுகளெல்லாம் then we கொடுத்தோம். can help other souls அப்ப also. நாங்க வந்து Like lighthouse, மற்ற அதே give மாதிரி direction, நாங்கள் மற்ற not ஆத்மாக்களுக்கு maybe in உதவி செய்ய physical வேணும். way, நாங்க but in வெளிச்ச very வீடாக subtle way இருக்க also. வேணும். Mansa நாங்க Seva we can பௌதியமாக do lot. இருக்கிறது இல்ல, So சூட்சுமமாகவும் if இருக்க வேணும். Go ahead. பௌதியமாக I'm மட்டுமல்ல, stable, நாங்க then only சூட்சுமமாகவும் I இருக்க can do வேணும். Mansa Seva, right? If அப்பதான் I நான் am மனதார சேவை full of மனன் fear, மூலமான சேவை செய்வேன். uncertainty, அப்ப எனக்கு then வந்து anger, பயம், then it won't work. பதட்டம் கோபம் இருந்தா அது வேலை Is செய்யாது. that one way to interpret the the signal today about overcoming any situation in a second? That it நாங்க is not இந்த fixing சூழ்நிலையை the situation, ஒரு but it is வினாடியில being stable in the ஓவர் கம் பண்ணி situation வாரது so that that's என்று energy சொல்லி that's ஒரு around doesn't வினாடியில affect us. நாங்க அதனை Yeah. ஓவர் கம் பண்ணி Yeah, வாரதுக்கு that is எப்படி also, என்று but சொல்லி கேட்கிறாங்க. at the moment, wherever இந்த you are, இந்த the people இந்த around you, கணத்துல you can எங்க serve நீங்க them if you இருந்தாலும் are stable. நீங்கள் வந்து Like Ram ஸ்டேபிளா Prakash shares இருப்பீங்கள் his என்று story, சொன்னா நீங்கள் because சேவை he was செய்யலாம். stable, he could help நீங்க people வந்து through நீங்க words, ஸ்டேபிளா through இருக்கிறீங்க. நீங்க encouragement and மக்களுக்கு hope and வந்து உங்களுடைய So I think Lord's வார்த்தைகள் service மூலம் can also happen. ஊக்கப்படுத்தலாம், அவங்களுக்கு சேவை பண்ணலாம், Well, then lots அவங்களை of என்கரேஜ் services பண்ணலாம். in front of us to happen, because I think lots of things are happening. எங்களுக்கு முன்னால நிறைய விடயங்கள் நடந்து கொண்டு Yes. இருக்கிறது. And you had mentioned that there's no solution when இதுல we're வந்து influenced. நாங்க And so the ஆதிக்கத்துக்கு போகல, influence would be of the அதுல வந்து situation or a தீர்மானம் Maya வராது. that comes from that, or அப்ப from other அதுல வந்து people's மாயா words or வருதா, activities. அல்லாத All of நிறைய that would பேர் be நிறைய destabilizing, ஆக்களுடைய and செயல்பாடுகள் therefore we're இருக்குதா, not clear and there's no solution, so we get kind of அப்ப caught up in that.
அதுல கோட்டப் Yeah, பண்றோம் அதுக்குள்ள சிக்கி everything, கொள்றதுல you என்ன know. என்று சொல்லி கேக்குறாங்க. I think when சொல்யூஷன் you are இல்லையே, stable, தீர்மானம் இல்லையன்றதுக்கு. the right kind of thoughts will come in சரி, you, நாங்க whether it is ஸ்டேபிளா இருந்தா self-protection எங்களுக்கு or சரியான helping எண்ணம் அந்த others. நேரத்துல So வரும். அப்ப when எங்களோட the சுயத்தை stages go, then only பாதுகாப்பம், your mind can மற்றாக்களுக்கும் work அதை in a positive உதவி way உதவி to செய்வோம். find the அப்ப solutions, எங்களுடைய you know. ஸ்திதி தான் So அந்த one is not தீர்மானத்தை getting எடுக்க influenced உதவி செய்கிறது. by the நாங்கள் situation, அந்த other is also சூழ்நிலைக்குள்ள thinking of what I சிக்கிக் can கொண்டோம் do, என்று how can I சொன்னா serve. நாங்க But when எப்படி Baba says என்னத்தை that நாங்க within a சேவை செய்ய second, முடியும். ஆகவே that பாபா means when சொல்லுறார், அந்த something is happening, ஒரு செகண்ட்ல there is the என்ன possibility of நடந்து influence கொண்டிருந்தாலும் on you. நாங்க But அந்த within a second, எங்கள்ல அந்த if you are பாசிபிலிட்டி able to இருக்குது understand the எங்கள் stream of ஆதிக்கம் Dharma, செலுத்துறதுக்கு. you let ஆகவே it pass, you know. அப்ப That intensity டிராமா and the என்று சொல்லி influence கடந்து செல்ற of the விடயங்களை நாங்க circumstances அப்படியே are விட்டுட not on வேணும். you. அப்ப Because அதன் that ஆதிக்கத்துக்குள்ள intensity நான் போக also. கூடாது, சூழ்நிலைக்குள்ள போக I கூடாது. remember that when Ratan Mohini Dadi left எனக்கு body, நினைவுக்கு வருகிறது ரத்தன் மணி naturally மோகினி in her தாதி cottage the whole atmosphere was. அவட And காட்டேஜுக்கு one of போனா the sister, I அவட like it, keeps ஒரு saying, சிஸ்டர் ஒரு சொல்லுவாங்களாம், everyone ஒரு have சிஸ்டர் patience, everyone have patience. In ஒவ்வொருத்தரும் the பொறுமையா sense of இருங்க not என்று சொல்லி get ஒரு like, சிஸ்டர் you know, சொல்லுவாங்களாம். overwhelmed அவ by the வந்து emotions. And அவ that was helping, you know. உணர்வு பூர்வமாக So when we சொல்லுவாங்க. are, அது வந்து எங்களுக்கு yeah, in உதவி the sense செய்யுது. of they were very emotional, அவ வந்து ஒரு some were really, உணர்வு really not பூர்வமா in a good state. இருப்பா. So how to அவ நல்ல comfort them in a nice ஸ்திதியில way. So இருக்கும்போது she நல்ல keeps saying வழியில so that, நாங்க அவ்வாறு சொல்ல okay, be வேணும். stable, be patient, அப்ப நாங்க good சொல்லுறோம், words she நீங்க was speaking, அமைதியா which இருங்கோ, was helping everyone lot. அமைதியா இருங்கோ. Okay. நல்ல வார்த்தைகள் இப்படி Well, சொல்லும் போது that's good. எங்களுக்கு So உதவிகரமாக I'll இருக்கும். try to remember that mantra. Just be patient. Just be patient. See what it is. பொறுமையாக Because இருக்கிறது. there are many scenes in the ஆமாம், drama. எங்களுக்கு வந்து Many more are அந்த going to be மந்திராவா coming. நான் எடுத்துக்கொள்றேன் என்று பிரதர் And சொல்றார். you know, you said something else which I think is very true, is that if we get caught up நாடகத்துல in little things and those சில affect us, விடயங்கள்ல நாங்க how will we சிக்கிக் கொள்ளுறோம். respond when it's actually really something dramatic and large and affects us a lot? சில நேரத்துல எங்களுக்கு அது I think பாதிக்கப்படும் that's போது very எவ்வாறு important to remember நாங்க also வந்து that இதனை we should be able to get through little நிறைய things, பாதிப்பு what வர somebody says, what பாதிப்பு how somebody ஏற்படும் looked at போது me, நாங்கள் all என்ன those things. செய்யறது. They shouldn't bother us at all. இது வந்து சிலர் வந்து So எங்களை we பற்றி hear so many சிலர் things வந்து போத also பண்றல, அப்ப அதுக்கு என்ன about அப்ப என்ன USA. செய்யறேன்னு கேக்குறாங்க. Is everything okay with all of you? தாதி எல்லாரும் கேட்பாங்க, Everything is, well, when you say all of us, I'm going to think எல்லாரும் of ஓகேயா Central இருக்கிறாங்களா Aussies and அப்படி என்று students. கேக்குறாங்க. தாதி Everything is kind கேக்குறாங்க, of good. டிடி We've got கேக்குறாங்க. a couple challenges for some ஆமாம், of the students here. எல்லாரும் நன்றாக இருக்கிறாங்க. But anybody in the United சென்டர் States that you சி ask ஸ்டூடெண்ட்ஸ் is going எல்லாம் to say நல்லாக that the இருக்கிறாங்க. country that they grew up with is changing a lot. அப்ப There was just an assassination of someone today. எல்லோரும் All sorts of முன்னோக்கி different things. சொல்லுறோம். Hard to keep track of the number of amazing events that kind of shake சில everybody. விடயங்கள் Yeah, people might be very stressed, right? ஷேக் பண்ணப்படுது நாட்டுல. Anxiety and ஸ்ட்ரெஸ்ஸா stress. இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, மக்கள் எல்லாம் And, அப்படி you know, and if இருக்கிறாங்க. we want to drift into that, business is a big issue because nobody knows what the future holds. And so அப்ப they don't know how to நாட்டுல act. And வந்து so they're quite வியாபாரங்கள் concerned about பெரிய that. ஒரு So there's a இஷ்யூவா lot of இருக்குது. ஒருத்தருக்குமே volatility ஒன்றும் தெரியாத in நிலையில இருக்குது. people's minds. And I நாட்டை guess பற்றி that's கதைக்கிறாங்க the opposite of பிரதர். stability. So that's where we need to be. சோ எல்லாருமே மன Okay. அழுத்தத்துக்குள்ள இருக்காங்க Very good. அப்படின்னு Nice, சொல்லுறாங்க. nice ஓகே, to see you, talk to you, and உங்களை hear from you the latest news. கதைத்ததுல Anytime. மிகவும் சந்தோஷம் Okay. அப்படி என்று Om Shanti. சொல்லுறாங்க டிடி. Om Shanti. ஓம் சாந்தி. இப்பொழுது